அக்கா, என்ன காக்கேரி நிற்கிறியா? ஏன்க்கா, நான் வீட்டில் தான் இருக்கிறேன். என்ன செய்யறது, ஒரே மழையா தாங்க முடியல, வெளியே வரவும் முடியல. நீ தான் சமையல் கட்டு வர கட்டிக்கிட்டு வேலை பார்த்துட்டு இருந்த. சரி, வேலைலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு வராம இருந்துட்டேன். இதுதான் சமையல் கட்டாக்கா? கேஸ் அடுப்புலாம் வாங்கியிருக்க, சூப்பரா இருக்கு அடுப்புலாம். நல்லா இருக்குக்கா, சமையல் கட்டு நல்லா இருக்கு, அடுப்பு சூப்பரா இருக்குக்கா. இது அடுப்பு வெளிநாட்டு அடுப்பு மாதிரி இருக்கு. இவ்வளவு நாளா அடுப்பே இல்லாம வேற அடுப்புல வச்சுட்டு இருப்பேன். ஆனா இப்ப வாங்கினா சூப்பர் அடுப்பு வாங்கிட்டியாக்கா. பரவாயில்லையே, உன் மாமியாங்க நல்ல அடுப்பு தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கா, சூப்பர் அடுப்புக்கா. உன் அத்தையும் மாமா வச்சும் எல்லாம் வாங்கி கொடுத்துச்சுவா. எனக்கா இருக்க மாமியாரு மாமனாரு எல்லாம் வெறும் தண்டம். அது ஒரு கச்சை நீ பாடுபடுறதுக்கு செஞ்சு இருக்குதுவோ. என்னக்கா குத்தி காட்டுற மாதிரி பேசுற? அதோட பேசுற மாதிரி என்ன குத்தி காட்டுறியாக்கா? நீ மாமனா மாமியாங்கெல்லாம் வச்சு சாப்பாடு ஆக்கி கொடுக்குற, அதுல வச்சு பாக்குற. நான் பாக்கலன்னு சொல்லிட்டு என்ன குத்தி காட்டுறியாக்கா? குத்தி காட்டுற மாதிரி பேசுற. சரி, பரவாயில்லக்கா. சுட்டு கொடுங்க, மாடா சுட்டு கொடுங்க, அது கேட்கறதுலாம் எல்லாம் நான் சமைச்சு கொடுப்பேன். கொஞ்சம் வர சலிப்பாம நான் செஞ்சது, கொஞ்சம் வர நான் கவலைப்பட மாட்டேன். அதை கேட்கறதெல்லாம் செஞ்சு கொடுப்பேன். அதுக்காக தெரியும் நான் கேட்கற அது செய்யறதெல்லாம் நான் செய்யறேன்னு சொல்லிட்டு, அதை கேட்கறதெல்லாம் நான் செய்யறேன்னு சொல்லிட்டு அவளுக்கு என்னை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்குவேன். அதனால நான் ஆசைப்பட்டேன்னு சொல்லிட்டு அந்த அடுப்பை வாங்கி கொடுத்தாங்க மாமியாங்க. அதுக்குதான் ஒன்ன சொல்றேன், நீ போய் இதுக்கு கோச்சுக்காதடியுமா. பரவாயில்லக்கா, நான் போயிட்டு வரேன். நீ காய்கறி நறுக்கி சாம்பார் போடு, எனக்கு வேலை கிடக்கு, நான் போயிட்டு வரேன். ஏண்டி அதுக்குள்ள போறேங்கிற? என்கிட்ட பேசுற, உட்கார வர இல்ல. உட்காரடி, காபி போட்டு தரேன், குடிச்சிட்டு போலாம். என்கிட்ட பேசிட்டு போறேங்கிற? பரவாயில்லக்கா, நான் போயிட்டு வரேன். என்ன அவ பாட்ட வந்து கேட்டா நம்ம சொன்னோம், அவ கேட்டதுக்கு தானே பதில் சொன்னோம். அதுக்கு அந்த முகத்தை அப்படியே வச்சுக்கிட்டு போறா. உள்ளத்தை சொல்ல போனா உடம்பெல்லாம் நோகம் தான். அதுதான் அப்படி போறா பேருக்கு போட்டோம். இவன் ஏன் இப்படி உட்காந்துருக்கா? என்னமோ கப்பலே கவுந்து போன மாதிரி. ஏன் அப்படி தலையில கையை வச்சுக்கிட்டு வாசல்ல உட்காந்துருக்கா? அம்மா, நீ பாட்ட உள்ளப்பா, வீணா வாய் கொடுத்துட்டு இருக்காது. எப்படி உட்காந்துட்டா என்ன? அதுக்கு என்ன கவலையோ? நீ அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க. நீ சமப்போ. நீ சும்மா கடடி, அதெல்லாம் என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது. என்னால கேட்டால் தான் என் மனசு நிம்மதியாக இருக்கும். இல்லைன்னா எனக்கு தலையை வச்சு போட முடியும். எதுக்கு அப்படி உட்காந்துருக்கா? அங்கேருந்து வந்தா வாசல்ல வந்து தலையில கையை வச்சுட்டு வந்து உட்காந்துருக்கா. ஏன்? அடே உமா, உமா, உமாக்கா, உமாக்கா, என்னடி நீ கத்துற, நான் கத்துறேன். அவளும் அவள் காலில் விழுவலியா என்ன? இல்லை காதில் விழுவாத மாதிரி இருக்கிறாளா? காதையே கேட்காத மாதிரி? இல்லை உண்மையிலேயே காது கேட்கலையா? அடே உமாக்குட்டியே, உமாக்குட்டியே, ஏன்க்கா?
என்னடி இது என்ன ஏன் காட்டு கேட்குற இவங்களை கற்றுக்கிறேன் நான் உமா உமான்னு கூப்பிட்றேன் இவன் கூப்பிட்றா கீதா கூப்பிட்றா நான் கூப்பிட்றேன் ஒன்றுத்துக்கு அங்கே அசையாம ஏன் என்னன்னு வரை கேட்காம உமா குட்டின்னு வந்து கூப்பிடவும் காலையை நிமித்து பார்த்தா ஏன் காண்டு கேட்குறேன் ஏன் காண்டு ஏன் காதில் விழுலியா காது சவுடா படிச்சா காது கேட்கலையா? அம்மா ஏமா அப்படிலாம் பேசுற? ஆமாக்கா இங்கே கூப்பிட்டதும் காதுலயே விழுவலக்கா, என் காது சவுடா படிச்சு போயிருக்கு. என்ன சவுடா படிச்சா? ஏன் முகம் இப்படி தொங்குது? என்னாச்சு? வெளியாண்டு போயிட்டு வந்தீங்க வாசல்ல உட்காந்து தலையில கை வச்சுட்டு உட்காந்துருக்கா. அதுக்கு தானே என்ன கேட்போன்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். நானா கீதாவா? காதை விழுவாத மாதிரி வைக்கிறியா? காதை உண்டு கேட்காத மாதிரி இருக்கிறியா? இல்லக்கா உண்மையிலே காதுல விழுவலக்கா. ஏன்க்கா உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை கீதா, மனசு தான் சரியில்லை. மனசு சரியில்லையா? ஏன்டி ஏன் புதுசா அடிச்சாரா? என்னத்துக்கு மனசு சரியில்லை? அவர்லாம் அடிக்கலக்கா. அதானே உன் புருஷனாவது ஒன்று அடிக்காது. நீ அவரை இழுத்து போட்டு அடிச்சிட மாட்டே. ஏன் சுகமா இருக்குன்னு சொல்லி என்ன காரணம்? உடம்பு நல்லா இருக்குங்கிற உடம்பு சரியில்லை அவ கேட்கறா இல்லைங்கிற. அப்போ என்ன காரணம்? வெளியே போயிட்டு வந்து யாராச்சும் ஏதாவது சொல்லிச்சு யார் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன்? சீதா கவுட்டுக்கு தான் போயிட்டு வந்தேன். அதானே பார்த்தேன். நீ சீதா கவுட்டுக்கு போகாம இருக்க மாட்டியே. அவதான் உனக்கு ரொம்ப பிடிக்குமே. அவுட்டில் போய் என்ன உனக்கு அவளுக்கு ஏதாச்சும் சண்டையா? என்ன அந்த அக்கா கரெக்டாக சொல்லுது. சொல்லிடி என்ன சண்டையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா உன் முகம் அப்படி தொங்காத. உன் உதட்டு தான் சொல்லுது ஒன்றும் இல்லைண்டு. உன் முகம் காட்டுதே சோகமா இருக்கிறது. என்னடி சொல்லண்டி? சொல்ல மாட்டியா? உன்ட்ட நான் கேட்கலன்னா எனக்கு தலையை வச்சு போகாம இருக்கும். அடுத்தவங்க செய்திந்தா நல்லா கேட்ப நீனு. அடுத்தவங்க செய்தி கேட்கணுண்டா உனக்கு கேட்கலண்டா தலையே வடிச்சு போயிடும். அடுத்தவங்க செய்தினா முன்னாடி இருப்பேன். ஆமாடி அடுத்தவங்க சரி கேட்கணுண்டா எனக்கு முன்னாடி இருப்பேன். கேட்கலன்னா தலையை வடிச்சு போகாம தான் இருக்கும் எனக்கு. ஒன்றும் இல்லைக்கா, சீதாக்கா வீட்டுக்கு போனேன். சீதாக்கா வந்து சமையல் கட்டுலாம் முதல்ல இருக்காது. அது விட்டா ஒரு ஹாலும் ஒரு ரூமும் தான் இருக்கும். கொல்லையில் வாசலில் கொல்லையில் தான் வச்சு சோறாக்கம் வேலை பார்க்கும். மாமி அங்கே சமையல் கட்டி கொடுத்து கேஸ் அடுப்பு வாங்கி தராங்கன்றாங்கன்ட்டு முதல்ல சொல்லிட்டு இருந்துச்சு. அப்புறம் இடையில சொல்லிச்சு அதெல்லாம் ஒன்றும் அவங்க செய்யலை, காசு பணம் இல்லைன்னுட்டாங்கன்ட்டு சொல்லிடுச்சு. ஏன்டி அவட்ட சமையல் கட்டலாம் இல்லாது கேஸ் அடுப்பெல்லாம் இல்லாது எனக்கு தெரியாது. அவ எப்போதான் கொள்ளையா வாசனையா தெருவில் இருந்தாலும் சாக்கிடுவா பொங்குவா. அப்படி இருக்கும்போது இப்போ எங்கே வந்துச்சு? என்ன வந்துருக்கு? இப்போ அழகாக சமையல் கட்டியிருக்கேக்கா. அடுப்பு வாங்கியிருக்கு, ஃபாரின் அடுப்பு மாதிரி நல்ல அடுப்பு. என்னடி சொல்ற? பாதி அடுப்பெல்லாம் எதிரி யார் அவளுக்கு? வெளிநாட்டுலேருந்து அடுப்பு அனுப்பி விட்டா அடுப்பு வந்துச்சு அவளுக்கு. சமையல் கட்டுன்னு சொல்லிச்சா. அப்புறமா நானும் கொஞ்ச நாள் போகவே இல்லைக்கா. அப்புறம் இப்போ தான் சரி நான் போகலையேன்னு சொல்லிட்டு போய் பார்க்க போனேன். அப்போ சொல்லிச்சு சமையல் கட்டியிருக்கேன்டி, அடுப்பு வாங்கியிருக்கேன், கேஸ் அடுப்பு. நீ எவ்வளோ நாளும் எங்கடி போயிருந்த, வரவே இல்லையேன்னு சொல்லிச்சு. நான் சொன்னேன் நான் வரல, எனக்கு தெரியலக்கா, நீ வர சமையல் கட்டிட்டு வேலை பார்த்துட்டு இருப்பேன், அதனால தான் நான் வந்து பார்க்க வரலக்கா. இப்போ புதுசாக கட்டியிருக்கேக்கா, அடுப்பெல்லாம் புதுசாக இருக்குது, வெளிநாட்டு அடுப்பு மாதிரி இருக்குது, எங்கே தான் வாங்கினேன் அந்த அடுப்புன்னு கேட்டேன். நான் தான் வாங்கினேன், எங்கள் மாமியா அங்கே வாங்கி கொடுத்தாங்க, எனக்கு இந்த அடுப்பு தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இந்த அடுப்பு தான் எனக்கு பிடிச்சிருக்கு சொன்னேன். என் மாமியா அங்கே பிடிச்சிருந்தா நீ எடுத்துக்கோ. அப்படியே மாமியாங்கெல்லாம் சொல்லிடுச்சுவோ, அதுக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி கொடுத்துருச்சுவோ, அதுக்கு அந்த அடுப்பு பிடிச்சிருந்துச்சு வாங்கி கொடுத்துச்சுவோ சொல்லுதுக்கா. சரி நான் சொன்னேன் உனக்காச்சும் மாமியாங்க அடுப்புலாம் வாங்கி கொடுத்துருக்கோம், சமையல் கட்டிலாம் கட்டி கொடுத்துருக்கோம், எனக்கு தான் இருக்குதுவோல என் மாமியார்லாம் எனக்கு ஏதாச்சும் ஒன்று செய்துவோல, நான் இங்கே தான் கிடக்கிறேன் வாடகை வீட்டில், எனக்குன்னு என்ன ஜாமான் வாங்கி கொடுக்குதுவோன்னு சொன்னேன். அதுக்கு எடுத்தோடனே சொல்லுதுக்கா, நீனும் உன் மாமியாங்கெல்லாம் வச்சு ஒரு 10 நாளைக்காச்சும் வச்சு அதில் பார்த்துக்கின்னு உன் நாத்தனா வீட்டிலேயே விட்டுருக்குற, அது எப்படி உனக்கு செய்யுங்க, அது நீ வச்சு பார்த்தா தானே உனக்கு அதுவும் உன் மேலே ஆசை வரும், பாசம் வரும். நீ உன் நாத்தனா வீட்டிலே விட்டுட்டு நீ பாட்டு அங்கே தனியாக உட்காந்து கண்டா அது எப்படி உனக்கு செய்யுங்க அண்டே ஒரு மாதிரியா குத்தி காட்டுற மாதிரி பேசுதுக்கா. எனக்கு மனசே சரியில்லைக்கா. ஓ அதான் விஷயமா? உனக்கு வேணுடி, உனக்கு நல்லா வேணும், இதான் வேணும், இருக்க மேலே வேணும். அவன் நல்ல கேள்வி நான் கேட்பா, எல்லாத்தையும் வாங்கிக்கோ. ஏன்க்கா அப்படி சொல்ற? ஏன்க்கா அப்படி சொல்றேன்டா? இங்கே நடக்கிறது அங்கே நடக்கிறது பக்கத்தில் நடக்குது எல்லாம் சரி அவட்ட போய் சொல்லிட்டு நடப்பேன். அடிக்க 50 நட நடப்பையா அவருக்கு பக்கத்தில் இருக்கிறாண்டு நிறையா தண்ணி நடப்பேன். இப்போ என்னாச்சு? உன்னைய குத்தி காட்டி தப்பிச்சா? என்ன இருந்தாலும் பக்கத்து வீட்டக்காரி தாண்டி, பக்கத்து வீட்டக்காரி தான். மாமியா மாமனாண்டா அவளுக்கு சொந்தமானது தான். அவள் கைத்து எப்படி பேச வச்சா? எல்லாம் வேணும், உனக்கு நல்லா வேணும். ஏமா அதே சோகத்தில் இருக்கு, நீ ஏமா உன்ன குத்தி காட்டுறாது பியே? சீதா குத்தி காட்டுறத வடையா? நான் குத்தி காட்டுறேன் அவள் சொல்றேன் நல்லது. அவன் கேட்க போறா மண்டையில யாரையாராதே இப்போ பேசுவா. சீதா என்ன குத்தி காட்டுற மாதிரி பேசுதும்பா. இன்னைக்கு கொஞ்ச நேரம் சாயங்காலம் போனாலும் போயிடுவா வீட்டுக்கு, திரும்ப சாயங்காலம் போயிடுவா, இல்லாட்டி நாளை காலையில் போயிடுவா. ஏன் இப்பயே எழுந்து போனாலும் போவா, அப்படியே வாத்தாவா. என்னக்கா சொல்றீங்க? நான் அப்பெல்லாம் போக மாட்டேன், ஒன்றுமா சீதாக்கா விட்டுக்கு நான் போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேங்க, போக மாட்டேன். என்னை வந்து குத்தி காட்டுற மாதிரி என்னை வந்து பேசிச்சு இல்லை, ஒன்றுமா எதுக்கு நான் அது வீட்டுக்கு போகிறேன்?
ஆமாம் போக மாட்டாலாம் போவ ஏன்டி உன்னட்டெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது, ஒன்றும் நடக்காதுடி. அவள் வீட்டுக்கு ஒரு 10 நாளைக்கு போகாம இது அவளா தேடிட்டு வந்தாலும் வருவா. அக்கா நான் 10 நாளைக்கு போகாம இந்த வரக்கா சீதாக்கா நம்ம வீட்டுக்கெல்லாம் வராது. ஏன்டா இப்போ பெருமைலாம் வந்துருச்சுக்கா, ஒரு மாதிரியா பேசுது, ஒரு மாதிரியா சிரிக்குது, அதெல்லாம் பெருமை வந்துருச்சுக்கா சீதாக்காக்கு. இப்போல்லாம் நம்ம வீட்டுக்கெல்லாம் வராது, நம்மளாம் தேடாது. நம்ம வந்தாலும் வரலன்னாலும் அதெல்லாம் கவலைப்படுற மாதிரி தெரியல. ஓஹோ அவ்வளோ பெருமை வந்துருச்சு அவளுக்கு பாரு. இருக்கட்டும் பெருமை வந்தா இருக்கட்டும். எங்கேருந்து வந்துச்சு, எத்தனை வண்டியிலேருந்து வந்துச்சான் பெருமை? அம்மா ஏம்மா உனக்கு தேவையில்லாத வேலை? அதெல்லாம் தெரியலக்கா, எத்தனை வண்டியிலேருந்து வந்துச்சு அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் தான் சொல்லுவீங்க. போங்க, அது ஒன்றுமே அது வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ரோசம் உள்ள நீ நந்தா போவாம இது பாப்போம்.